Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள், இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STCல 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் PTA கொஸ்டின் 1 to 6 கொஸ்டின் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் பேப்பர் இந்த ஆன்சர்ஸோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும், மேக்ஸிமம் நல்ல மார்க் எடுக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய சேனல் GR Success STC சார்பாக ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் பேப்பருமே இருக்குது, கொஸ்டின் பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இந்த வீடியோவில் அந்த லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் PTA 1. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கன்னா காண்ட் லீன், நெக்ஸ்ட் பசில் ரஷ் கிராஃபில் ஃபைட். கொஞ்சம் இது நிறைய கொஸ்டின் இருக்குது, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் டிஸ்அக்ரிமெண்ட் ஷூட்டிங், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பிங். அதே மாதிரி நீங்கள் டிஸ்டர்பிங் மட்டும் போடுங்க, பேர்னிங் போட வேண்டாம். ஏன்னா இந்த ரிலாக்ஸ்னு சொல்லும்போது ஸ்னானிங் சொல்லும்போது வேம்டு புல்லுடு. இதில் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டேப்டு கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வேம்டுக்கு அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லோஃப் பார்த்தீங்கன்னா லோஸ் நேச்சுரல் சூப்பர் நேச்சுரல் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். தெர் வில் பி அ ஷட் டவுன். அதே மாதிரி அலாரம் கிளார்க் வாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு என்ன ஆப்ஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர் த சி தான் ஆப்ஷன் வந்திருக்கும். ஆப்ஷனில் ரெஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கவர்னர் வாஸ் ப்ளீஸ்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 14 லிங்கர்ஸ் வென்எவர் ஐ லுக் அது கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் ஆன்சர் கொடுத்துருக்கோம், அப்படியே கோத்துருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமர் category. I noticed a sudden changes in Aditya's. A sudden changes was noticed by me in Aditya's space compare பண்ணா how he asked how he had got it. next punctuation is தான் கொடுத்திருக்காங்க. simple component simple பார்த்தா is sick body attends. அப்போ inspect of being sickness he attends records. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா rearrange road map. next lesson paragraph 5 paragraph ஆல்ரெடி சொல்லி lesson paragraph பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 paragraph just go through பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் seagull goes to empowerment, நெக்ஸ்ட் அட்டிக்கு, அதே மாதிரி லாஸ்ட் லெசன் இந்த கான்செப்ட் டெக்னாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபஸ்ட்டு 5 நல்லா படிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 சொல்லும்போது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திருப்பி சீகல் கோஸ்ட் எம்பவர்மெண்ட் அட்டிக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி படிச்சுங்க. ஸோ இது படிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பாயிண்ட் பேராகிராஃப் சீக்ரெட் ஆஃப் மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரம்பிள் ஃபேமிலி. அதுக்கப்புறம் ரைமிங் டைம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் சிங் ஸ்ப்ரிங். அதே மாதிரி ஹோம் கம்பேர் பண்ணணும். பர்சானிஃபிகேஷன் கான்செப்ட் பேரப்ரைஸ் ஹவுஸ் அண்ட் யூனிவர்சிட்டி கம்பேர் பண்ணுறோம். ரீஅரேஞ்ச் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் கம்மி சூஸ் பண்ணிக்க. இந்த ரீஅரேஞ்ச் பேசிக் கம்மி எல்லாமே பின்னால் ஆன்சர் கொடுத்துருக்கோம், அப்படி கோத்ரூ பண்ணிடலாம். அட்வர்டைஸ்மெண்ட், அது லெட்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டால் நோட்டீஸ் பிக்சர் ரைட்டிங். அதுக்கப்புறம் நோட் மேக் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருங்க. எரர் ஸ்பாட்டுக்கு ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்கோம், அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரா பார்த்தீங்கன்னா நான் டீடைல் பெற டெம்பஸ்ட்டும் முன்னாடி கேட்டிருக்காங்க. பேசேஜ் கம்ப்ளீட் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாயிண்ட் காம்ப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பார்க்கறது 1 more PTA கொஸ்டின் 2. ஃபர்ஸ்ட் அண்ட் கிராங்கி ஸ்ட்ரேஞ்ச், செகண்ட் கேக்கல் ஷார்ப் நாய்ஸ், ரிவைவ் ரெவட்டலைஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்டர் ஓப்பன் கிரஃப்லி ஹாப்பிலி மொரால் ஃபியர். அதே மாதிரி நெக்ஸ்ட் லாரிஸ் அப்புறம் ஃபேஷனபிள் MRI மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங் இட் ஹெல்ப்ஸ் டு பர்ன் அப். அதே மாதிரி க்ரீன் ஹவுஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா there was a pin drop silent in the room. நெக்ஸ்ட் the medal had been hidden dash didna but how did Muthu solve the problem பட்டன் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான். கிராமர் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் த டாக்டர் சப்ஜெக்ட் கைண்ட்லி அர்ஜென்ட் வாண்ட் வெர்ப் மீ இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது ஐ வாஸ் வாண்ட் பை த டாக்டர் கைண்ட்லி அல்லது ஐ வாஸ் கைண்ட்லி வாண்ட் பை த டாக்டர். அது டைரக்ட் இ செட் தட் இ வாஸ் கிளாட் தே வேர் ஸ்ட்ராங். பஞ்சஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ரியான் மஸ்ட் ரீட் மோர்ஸ் அண்டு ஐ வில் பிகம் த ப்ரொஃபஷன் இன் த லாங்குவேஜ். அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல் சென்டென்ஸு, ரோடு மேப்பு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப் இதில் என்ன சீகல் டெக்னாலஜி. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மிஸ்டர் ஏமல் தம்பி ஏமல் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பாயிண்ட் பேராகிராஃப் சம் கிரிக்கெட் ஆஃப் 4 legs அண்ட் சம் 2ன்னு சொல்லும் போது இது பார்த்தீங்கன்னா மெட்டாவர் கம்பேர் வரக்கூடிய ஆண்டன் கிரிக்கெட். அதே மாதிரி நோமன் அர்பானு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைமிங் ட்ரைவ் டைவ் லைட் ரைட்டு. அதே மாதிரி ஏபி ட்ரைவ் டைவ் லைட் ரைட். அப்போ ஏபி அதே மாதிரி ஏபியோட கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பர்சானிஃபிகேஷன் கான்ட்ராஸ்ட் எடுக்கக்கூடியது. பேரப்ரைஸ் கிரம்பிள் ஃபேமிலி கேட்டது திஸ் கம்பேர் பண்ணக்கூடியது. ரியல் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் ஏதாவது சூஸ் நீங்கள் பெட்டர் டு சூஸ் தான். இப்போ தான் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் எல்லாம் சிம்பிளாக இருக்குது. ஸ்பாட் தர் மைசெல்ஃப் ஐ எம் பிரெயின். இது எல்லாமே ஆன்சர் பின்னால் கொடுத்துருக்கோம். மெமரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ரப்பாஸ் த ஜர்னி வில் பி ஜாயில் வரக்கூடிய பற்றி லைஃப் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எம்பரர் பற்றி சைனிங் சொல்லும் போது எதில் கேட்டிருக்காங்க ஏஜ் மதர். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜிக்ஸாக். நெக்ஸ்ட் பேசேஜுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் கம்பரிசன் ஆன்சர் நம்ம பின்னால் கொடுத்துருக்கோம், போய் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து PTA கொஸ்டின் 3. அஃப்ளியன்ட் வெல்த்தி வெட் ஷார்பன். அதுக்கு கன்டென்ஷன்ஸ் 10 years எஃபர்ட் ஸ்டாட்டல்ட் அட்லீஸ்ட் சேர்ப்பிங். இதில் பார்த்தீங்கன்னா சேர்ப்பிங் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மிட்டிகேட்டிங் தான் மேட்சபிளாக இருக்க ஆன்டனிம்ஸ். நான் திருப்பி சொல்ல சேர்ப்பிங் தான் மிட்டிகேட்டிங் மேட்சபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் கெய்ஸு பிளிங்க் சைல்ட் சில்ட்ரன் ரிலவெண்ட் இர்ரிலவெண்ட் IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி
நெக்ஸ்ட் வந்து இதில் கொஸ்டின் நம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்வேஸ் இன்ஸ்ட்ரக்ட் த பேசஞ்சர் டு வியர் த சீட் பெல்ட் டியூரிங் த டேக் ஆஃப். அதே மாதிரி டிராஃபிக் ஜாம் த என்டையர் ப்ராப்ளம்ஸ் ட்ரம்பிள் வித்னு கம்பேர் பண்ணுறோம். ஐ விஷ் மோஸ்ட் ஆஃப் ஆல் டு ரிட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து அன்லஸ். லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் பாருங்கள். எம்எம்எல் மவுண்டட் இஸ் சேர் வாஸ் மவுண்டட் பை எம்எல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி அட்வைஸ்டு சன் பார்த்தீங்கன்னா நாட் டு லெட் த தின் ஐஸ் பி பிளைண்டட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீலா ஃபாலோட் மை சஜெக்ஷன் இஃப் நீலா ஃபாலோட் வாட் ஐ வாஸ் சஜெக்டட். ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ரோடு மேப். நெக்ஸ்ட் பேரில் என்ன கேட்டிருக்கு, கோஸ்ட்டு எம்பவர்மெண்ட் அட்டிக்கு அதே மாதிரி டெக்னாலஜி. கட்டாயம் ஈஸியாக இந்த ஃபஸ்ட்டு 4 படிச்சு ஈஸியாக கிராம்பல் ஃபேமிலி ஹவுஸ் அண்ட் இன்ஸ்டியூட்டும் ரைமிங் ரைம்ஸும் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு எக்ஸாம் ஃபால்ட் ஆல். அதே மாதிரி ட்ரீ ஏபிசிசி கம்பேர் பண்ணக்கூடியது. ட்ரீ பி ஏபிசிசி ட்ரீ பின்னு கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஏ கம்பேர் பண்ணணும். ஃபிகர் ஆஃப் பர்சானிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பேராப்ரேஷன் நோமனர் ஃபாரின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இந்த கான்செப்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச். நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ், பிக்சர் ரைட்டிங்கில் இந்த கொஸ்டின் இருக்குது. நோட் மேக்கிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் தரப்பில் பின்னால் ஆன்சர் கொடுத்து கோத்ரூ பண்ணிக்கலாம். இஃப் யூ மேக் எ ஸ்லிப் தட் மீன்ஸ் சீரட் ஆஃப் மிஷனில் லாஸ்ட் பண்ணி கட்டாயம் பண்ணிங்க. அங்கிள் பிளிப்போ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டோரி ஆஃப் முலன். ரொம்ப முக்கியமான கேட்டேன். பேசேஜுக்கான அமேசான் ரைன் பார்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான பேசிட்டு கம்பெனி ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கோத்ரூ பண்ணும்போது பிடிஎஃப் 4 கொஸ்டின் டெலிரியஸ் சிக் டிசப்பாயிண்டட் கம்பேர் பண்ணலாம். டிசப்பாயிண்டட் இருந்தாலும் சிக் வந்து இது மேட்சபிளாக இருக்குது. கவர்டைஸ் வந்து லேக் ஆஃப் பிரேவரி. அட்டிக் வந்து எஸ்பிஎஸ் இந்த ரூபை. சீஸ்டு ரிலீஸ்டு பெய்லி பிரைட். அதே மாதிரி ஆக்டிவ் இன்ஆக்டிவ் சிலபி ஆக்டிவேட் டிஆக்டிவேட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி கம்பீனட் வந்து ஆன் த பால் போர்டிங் பாஸுங்க அப்புறம் கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள் யுவா செலக்டட் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வென்எவர் வின்டர் கம்ஸ். அதே மாதிரி லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின்ஸ் அப்படி கோத்ரூ பண்ணிடுவாங்க. கிராமர் பாருங்கள். They have asked me to pay the fine. I have been asked by them to pay the fine. Next, Kavita is my teacher who teaches English. Sita saw a snake. And மட்டும் கம்பேர் பண்ணிங்களா அப்புறம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ். பஞ்சுவேஷன் we add the ghost ரொம்ப சிம்பிளாக தான். நெக்ஸ்ட் ரோடு மேப். லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ஈஸி தான் கொடுத்து ரைமிங் ரைம்ஸ் ஃபியர் சியர் ஓல்ட் டோல் கம்பேர் பண்ணி மெட்டா வரல. பேராபிரேஸ் வந்து பார்த்தா கிரம்பிள் ஃபேமிலி இருக்குது. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பேசேஜ் கம்பெனி பேசேஜ் கம்பெனி சூஸ் பண்ணிக்க. இந்த 4 கேட்டகரி அட்வர்டைஸ்மெண்ட் இது வரைக்கும் நம்ம நோட்டீஸ் தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 பிடிஏ கொஸ்டின். இதில் பாருங்கள் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டு நிறைய பப்ளிக் எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. என்ன ரிப்போர்ட்? நேஷனல் சயின்ஸ் டே. நேஷனல் சயின்ஸ் டே சொல்லும்போது February 28 அந்த கான்செப்ட் எழுதக்கூடியது. லெட்டர் ரைட்டிங், பிக்சர் ரைட்டிங், நோட் மேக்கிங். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் தெரப்பி ஆன்சர் கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹெல்ப். கிரிக்கெட் இஸ் வாட்ச்டு பை மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ராஜன் ஸ்லோலி செட்டில்டு ஆஸ் எனிவன் மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ வேர் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் எவ்ரி முன்னாடி ஃபஸ்ட்டு 5 லைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவர் ஃபார்மர் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் ஏஜ் மதர். தட் மீன்ஸ் ஏஜ் மதர் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அங்கிள் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிலாமா. ஸோ அதனால தான் நான் டீட்டெயில் போகிறதுன்னு ஃபஸ்ட்டு ஒன்று தவிர அதாவது அங்கிள் பிலிப்பு தவிர மற்றெல்லாம் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வானி பற்றி கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு பேசேஜ் காணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுன்னா பிடிஎஃப் 5 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் வந்து அப்ளியட் வெல்த்தி ரெனால்டு ஃபேமஸ் சாக்டு பிளாக்டு க்ளோமி பிரைட்டு கிளாடு ரிலக்டன்ட் ஈகர். ரிலக்டண்ட்டாக ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நாட் வில்லிங் நம்ம கம்பேரிசன் அன்வில்லிங் சொல்லணும். இதுக்கான ஸ்னானிம்ஸ் அந்த ஆன்டினிம்ஸ் ஈகர் இன்னொன்று என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எந்தூசியாஸ்டிக் சொல்லக்கூடிய கான்செப்ட். அலுமினி லார்ஜ் என்லார்ஜ் ஐஐடி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அண்ட் டீப் வாட்டர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டூயிங் வார்ம் அப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷீஸோர் பீட்டர் க்ளோஸ் அவுட் வித் ஹிஸ் ஃபிங்கர். நெக்ஸ்ட் வந்து வி வேர் குக்கிங். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் ரொம்ப சிம்பிளாக ஊஸ் கெம்மு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் கிராம் யூ ஆர் மேக்கிங் எ கேக் நவ். அப்போ எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். எ கேக் இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சா said that he had been waiting for his friend in the park since 6 AM. அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸில் அப்போ ஆஸ் மட்டும் அப்போ ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட் தே குட் ஆன்சர் த கொஸ்டின். ரொம்ப சிம்பிளாக கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் ரோடு மேப். பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்கன்னா சன்னி ஆல்சோ தட் மீன்ஸ் அட்டிக்கு. அதே மாதிரி சீகர். நெக்ஸ்ட் எம்பவர்மெண்ட் அது டெக்னா ரொம்ப சிம்பிளானது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆண்டன் கிரிக்கெட் நோமனர் ஃபாரின். நெக்ஸ்ட் ரைமிங் ரொம்ப சிம்பிளாக டவுனு க்ரௌனு ஜாய் பாய். அப்போ ஏபிபிபி வரக்கூடியது கான்ட்ராஸ்ட்னா பேராபிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் அட்மிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பேசுகிற ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் லெட்டர் ரைட்டிங். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்பீச் ரைட்டிங். எப்பவுமே லெட்டர் ரைட்டிங்கிற ஸ்பீச் டிராஃப்ட் ஸ்பீச் வெல்கம் த சீஃப் கெஸ்ட் ஆன் த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பற்றி ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீச் ரைட்டிங் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தா மேக் நோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிக்சர் ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட் ஆசஸ் வந்து ரிமூவ் பண்ண மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டவுன் ஷி ஹாஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ சின்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ஸ் எடுத்து பார்ப்போம். ஒன் மஸ்ட் நாட் அப்போ ஒன் நீட் நாட் ஆர் ஒன் ஷுட் நாட் கம்பேர். ஒன் ஆஃப் த பாய்ஸ் ஆர் எடுத்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இஃப் யூ மேக் எ ஸ்லிப் தட் மீன்ஸ் சீக்ரெட் அட்மிஷன் லாஸ்ட் 5 லைன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க
இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு மோதரும் அதே ஒரு முள்ளன் ரெண்டுமே முக்கியமான. நெக்ஸ்ட் பார்த்தா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிடிஎஸ் 6 கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பான்ஸ் லார்ஜ்லி டெஸ்பாண்ட் டெஸ்பைரிங் அப்ரிஹென்சிவ் ஆங்ஸியஸ் இக்னோரண்ட் வெல் இம்பார்ட் கமோஷன் காம்னஸ் ஃபார்வர்ட் பேக்வர்ட் டீருக்கு டீர் தான் எக்ஸலண்ட் ஜிபிஎஸ் வந்து குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் ஒன்ஸ் இன் எ ப்ளூம் இந்த ரேர் ஈவெண்ட் லைஃப் வந்து லைஃப் டைம் கம்பேர் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக லைஃப் போட்டே கம்பேர் பண்ணலாம். ஆப்ஷன் 11 பண்ணும்போது லைஃப் டைம் லைஃப் போட் கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஜம்ப் இன் டு த வெல். அதே மாதிரி நெக்ஸ்ட் த போயம் டாக்ஸ் women strong brave and reason. next lesson 2 more poem question answer பண்ணலாம். கிராமர் பாருங்க. why have you left அப்போ why அப்போ you subject left verb your brother வந்து object அப்போ why as ங்க ஏனா இதோட ஃபார்ம் as ல plus been plus அப்போ why as your brother been left by you at home. அதுக்கு I got the book which I lost. ரொம்ப சிம்பிளான இதல பார்த்த கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்போ if you walk carefully you should not fall down கம்பேர் பண்ணி you will not fall down எழுதிக்கலாம். அது ரிப்போர்ட் த டயலாக்னு கேட்டுக்கிறாங்க. இந்த டயலாக் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா மோகன் ஆஸ்க்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மோகன் told Satya that he had lost his wallet purse that he had lost his wallet on the thing. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். மோகன் told Satya that he had lost his wallet on the way. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா ஆஸ்க்டு மோகன் if he had any money. ரொம்ப சிம்பிள். பஞ்சுவேஷன் நெக்ஸ்ட் ரோடு மேப் நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஈஸி தான் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைமிங் ரெஃபரன்ஸ் மீட்டர் ஸ்ட்ரீட்டு சாட்டிஸ்ஃபைட் டிசைட் கம்பேர் பண்ணுங்க. அது ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராபிளஸ் லைஃப் கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச் அது பேஸ் ரெண்டுமே ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கேட்டகரியில் பாருங்கள் இது கேட்காத ஒரு கேட்டகரி கேட்டிருக்காங்க. போஸ்டர் மேக்கிங் இந்த வருஷம் பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங் ஈவென்ட் மேக்கிங் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். என்ன கேட்குங்க யூஆர் அஜய் ஆர்னா யூஆர் கண்டெஸ்டிங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் பீப்புள் லீடர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஃபார் த ஸ்கூல் யுவர் ஸ்கூல் டிசைன் ஏ போஸ்டர் இட் இஸ் நாட் மோர் than 50 words to impress yourself as why they should vote for you may good use the ஸ்லோகன் கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் தான் கேட்டிருக்காங்க. ரிப்போர்ட் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு பேசிக்காம நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக் நோட்ஸு பிக்சர் ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட் வந்து இட் இஸ் த ஃபேக்ட் தட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரினா இல்லை இந்த ப்ரிப்பர்ஸ் என்ன கொடுத்தாங்க ப்ரிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ப்ளே டென்னிஸ் தேன் எடுத்து பார்த்தீங்கன்னா டு கம்பேர் பண்ணக்கூடியது. தே வில் தே வுட் லைக். அதே மாதிரி நோ சொன்ன தேன் போனஸ் கேட்ஸ் சம் வாட்டர் கோல் தட் மீன்ஸ் சீரட்டா மிஷனை கம்பேர் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பேராகிராஃப் டெம்பஸ்ட்டும் அதே மாதிரி டீட்டெயில் ரோப்பாலேருந்து கேட்டிருக்காங்க. பேசிக் கம்பெனிஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் பிடிஐ கொஸ்டின் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து 1 to 4 டேரெக்டாக பார்த்துரும். அது 15 to 18 வரக்கூடிய ஆன்சர்ஸ். இந்த கொஸ்டின் நீங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு ஆன்சர் எப்படின்னா எழுதிக்கலாம். நம்ம இது ஒன் ஆஃப் த ஆன்சராக கொடுத்துருக்கோம். இந்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வை டிட் ஹெர்மன் ஆத்தர்ஸ் வந்து பிகாஸ் த ஃபியர் ஆஃப் த கோஸ்ட் காந்த வை. நெக்ஸ்ட் வாட் டஸ் த டேர்ம் சர்க்கம்நேவிகேஷன் மீன் டு பார்த்தீங்கன்னா டு ட்ராவல் அரௌண்ட் த வேர்ல்ட் இன் ஏ ஷிப். நெக்ஸ்ட் வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் அப்படின்னா ஹி வாஸ் நாட் லேர்னிங் இஸ் லெசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட் டிட் ஆதித்யா ஆஃபர் பர்சன்னா ஆதித்யா ஆஃபர் சன்னியால் சம்ம 150 rupees அப்படியே கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ ரைட் a short note on தாரணி. why did Mr. Amal blame himself? who is Kim is the assistant technology at Alisa school. டேரெக்டாக அந்த ஆன்சர் எழுதினா போதும். ஸோ how does Kim help Alisa? அதே when did ஆதித்யா leave the local school. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தா பாயிண்ட் கொஸ்டின். ஒவ்வொரு பிடிஎல கேட்ட பாயிண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். வாட் இஸ் த காமன் ஃபார் சன் ஏர் அண்ட் வாட் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் பிடிஏ 1. வி ரெஃபர் டுனா பார்த்து மெஷின் மட்டும் போடுங்க. அதே மாதிரி மீ ரெஃபர்னா பாயிண்ட் மட்டும் போடுங்க. பிடிஏ 2ல் இருந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஆன்சர் இது பிடிஏ 2 கணக்கு. நெக்ஸ்ட் பிடிஏ 3ல் கேட்டிருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா நமக்கே தெரியும் கிரம்பிள் ஃபேமிலி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மெஷர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ மெனர் ஃபாரினும் அதே மாதிரி ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். நெக்ஸ்ட் பிடிஏ 4 வந்து அகைன் கிரம்பிள் ஃபேமிலி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம் ஐஎம் எவர் ஹியூமன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் கேட்டிருக்காங்க. பிடிஏ 5 வந்து டேரெக்டாக வந்து ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இந்த பிடிஏ 5 இருந்தது. பிடிஏ 6 ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 ஒரு வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் 1 to 6 எல்லா கிராமம் ஒரு இடத்துல பார்க்க போகிறோம். எ சடன் சேஞ்சஸ் வாஸ் நோட்டிஸ் பை மீ ஆதித்யா ஸ்பீஸ். ஐ வாஸ் மவுண்டட் பை த டாக்டர் கைண்ட்லி. ஹிஸ் சேர் வாஸ் மவுண்டட் பை மிஸ்டர் ஹேமல். ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு பை தம் டு ஃபேஸ் கேக் இஸ் பீயிங் பேண்ட் பை யூ நவ். ஒய் ஆஸ் யுவர் பிரதர் பீன் லெஃப்ட் பை யூ அட் ஹோம். அதே நெக்ஸ்ட் பிடிஏ 1 to 6 இருக்கிற டேரக்ட் ஆன்சர் அப்படியே அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 25 அவருடைய பஞ்சுவேஷன் இருந்ததில் பார்த்தீங்கன்னா பிடிஏ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் வி ஹேட் கோஸ்ட் ஐசர் ரொம்ப முக்கியமான கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் பாருங்க ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கான்செப்ட் இதில் கொடுத்துருக்கோம். மென்ஷன் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் அட் த டைம் இஸ் சென்ட் ஃபார் மீ ஐ வாஸ் எ கிளர் பட் zigzag slept on understood there was a beckoning on him calling shrilly I was amazed to see
how well I understood. Uncle Nagan asked why we had that, and the young seagull was alone on his list. The culprit must be arrested for them. The next they will publish the result. I am writing to complain about your telephone banking. You should never believe what you hear. அதுக்கப்புறம் next book back exile. I am as healthy as you are. Since today is your birthday, put on a new dress. Though Rani is allergic to tasks, yes, exact them. Roman speak to language besides German. If you apply for a loan, you will get it immediately. அடுத்த கொஸ்டின் 35ல வரக்கூடிய ரைமிங் டைம் ஸ்கீம் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி 36க்கும் அதுக்கான ஆன்சர், தட் மீன்ஸ் வந்து பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். PTA 2 இருக்க ரைமிங் டைம் ஸ்கீம் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய பேராபிரேஸ் PTA 3ல வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஆன்சர்னா PTA 4 வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல இருக்கிற ரைமிங் டைம் ஸ்கீம், அதுக்கு பேராபிரேஸ். PTA 5ல ரைமிங் டைம் ஸ்கீம், அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தா பேராபிரேஸ். நெக்ஸ்ட் PTA 6 வந்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலியில் கேட்டிருக்காங்க ரைமிங், அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். பேராபிரேஸ் வந்து லைஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீஅரேஞ்ச் அந்த கொஸ்டின் வித் ஆன்சர். யூ டுக் கேர்னா zigzag is the great interval கம்பேர் பண்ண PTA 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் PTA 2 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ரீஅரேஞ்ச் PTA 3 கொஸ்டின் வித் ஆன்சர். அப்படியே கோத்துருவோம். PTA 4 கொஸ்டின் வித் ஆன்சர். நெக்ஸ்ட் PTA 5 கொஸ்டின் வித் ஆன்சர். நெக்ஸ்ட் PTA 6 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் பேஜ் பற்றி கொஸ்டின் 38 வரக்கூடிய பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு வந்த பேசேஜ் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்குறோம். PTA 1. நெக்ஸ்ட்டு PTA 2 பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் PTA 3க்கான கொஸ்டின் வித் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா PTA 4க்கான கொஸ்டின் வித் ஆன்சர். PTA 5க்கான கொஸ்டின் வித் ஆன்சர். PTA 6க்கான கொஸ்டின் வித் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் PTA 1 to 6ல் இருக்கிற எரர் ஸ்பாட்டுக்கு அதுக்கான கான்செப்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் லைக்ஸ். ஸோ அதுக்கு எல்லாமே ஆன்சர் கொடுத்துரும். அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டோம். PTA 2, PTA 3 ரொம்ப சிம்பிள். PTA 4 எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. PTA 5 நெக்ஸ்ட் PTA 6 இருக்குது. 6 PTA கொஸ்டின் எரர்ஸ் பண்ணி நல்லா கோத்ரூ பண்ணிங்க. அடுத்து மெமரி பயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா PTA 1 to 6 ஃபஸ்ட்டு பார்த்து நோ மன்னர் ஃபாரின் ஓவர் ரஃபாஸ் தட் மீன்ஸ் லைஃப். அடுத்து இப்போ மேக் ஸ்லிப் சொல்லும் போது சீக்ரெட் ஆஃப் மிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் உமன் இஸ் பியூட்டி தட் பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஐ எம் எவரி உமன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PTA பார்த்தீங்கன்னா இப்போ மேக் ஸ்லிப் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் மிஷன். PTA 6 வந்து சம் வாட்டர் கோல் தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணுவோம். இதெல்லாம் சீக்ரெட் ஆஃப் மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாகவே இந்த கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி பாயிண்ட். அதுக்கு PTA 1 to 6 இருக்கிற கொஸ்டின் 47 அப்படி பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். PTA 1 ஜங்க் ஃபுட்டுக்கான பேசேஜ் அதுக்கான ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் PTA 2க்கான கொஸ்டின் அது தட் மீன்ஸ் வந்து பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் அதுக்கான ஆன்சர் கொடுத்துரும். PTA 2க்கான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஸோ அதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கான ஆன்சர். PTA 3க்கான பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அமேசான் ஃபாரஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர். அதே PTA 3ல் வந்து பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கான ஆன்சர். PTA 4 வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் தேஜாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கான ஆன்சர். PTA 5க்கான பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் தட் மீன்ஸ் லெசன் தட் மீன்ஸ் வந்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கான ஆன்சர். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் PTA 6 பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக இதில் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா PTA கொஸ்டின் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் PTA கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ அந்த நோக்கத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது 2019 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து PTA 1 to 6 கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போது ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் நம்மளோட GR சக்ஸஸ் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போகும். அந்த லிங்க்கோட மெயின் லிங்க் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸை பின் பண்ணிவிடும். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the public exam. All the best. Okay, thank you. Bye.